அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் 100 கேள்விகள் கொண்டு வந்திருக்கேன். இந்த 100 கேள்விகளில் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தெரியுது அப்படிங்கிறத மறக்காமல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, நம்ம எக்ஸாமுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம தினசரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ அப்டேட் பண்ணிடுவோம். ஒரு 15 டேஸ் பிளான் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த 15 டேஸ் முன்னால் கண்டிப்பாக இன்னும் ஒரு 5 நாளைக்குள்ளே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா அடுத்த 15 நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் முதல்ல ஷெடியூலை கொடுத்துட்றேன். ஸோ அதன்படி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, சேர்த்தெழுதுக. ஓடை கூட்டல் ஆடை. ஸோ ஓடை கூட்டல் ஆடை இதெல்லாம் சின்ன பிள்ளை கேட்டால் கூட சொல்லும் ஓடை ஆடை அப்படிங்கிறது. ஓகேவா? ஓடை ஆடை, ஆப்ஷன் பி கரெக்டு. இரண்டாவது கேள்வி பாருங்கள், திரும்பவும் சேர்த்தெழுதுக. வாசல் கூட்டல் அலங்காரம். என்ன வரும்? வாசல் அலங்காரம் அப்படின்னு சொல்லி வரணும். சரியா? எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், வாசல் அலங்காரம் இது வருமோ அப்படின்னு போடுவோம். பட் இது கிடையாது. வாசல் அலங்காரம் அப்படிங்கிறது தான் கரெக்டு. இல்லும் ஆவும் சேரும். சரியா? ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? ஈதல் ஈதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கொடுத்தல். சரியா? அப்போ அதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக கொடுத்தல்னு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மேதாவித்தனமாக ஈதல்னு பார்த்தோன்னே கொடுத்தல் டக்குன்னு அடிச்சிருவோம். அங்கே ஷேர் பண்ணிடுவோம், டக்குன்னு ஷேர் பண்ணிடுவோம். அங்கே என்ன ஆகும் அப்படின்னா அவன் எதிர்ச்சொல் கேட்டு வச்சுருக்கான். அப்படிங்கிறப்ப நம்ம கொஸ்டின் நல்லா கவனமாக வாசிக்கணும். ஏற்றல் அப்படிங்கிறதான் இங்கே சரியான விடை. திரும்பவும் எதிர்ச்சொல். நீக்குதல், எதிர்ச்சொல் தருக. ஸோ இதெல்லாம் நம்ம வழக்கம் போல் சொல்கிற மாதிரி தான், லட்டு கொஸ்டின் தான். ஓகேவா? நீக்குதல் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சேர்த்தல் அப்படிங்கிறது. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. வியத்தல், வாழ்க்கை, ஆளல், பாடியவள். ஆக்சுவலாக இது பார்த்த உடனே கிராமர் தெரியல, இலக்கணம் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இதை பார்த்த உடனே என்னடா அது பொருந்தா சொல்லுன்னு கொடுத்துருக்காங்க, ஏதோ இருக்கே அப்படின்னு தோணும். பட் இலக்கணம் நன்றாக தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த வியத்தல், வாழ்க்கை, ஆளல் இந்த மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்பெயர். இந்த பாடியவள் மட்டும்தான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வேறு வருது. இது பாடியவள் அப்படிங்கிறது தொழிற்பெயரில் வராது. மற்றபடி இந்த வியத்தல், வாழ்க்கை, ஆளல் அப்படிங்கிறது தொழிற்பெயரில் வரும். இதில் ஒரு சில பேர் டவுட் வரும், சார் தல் அல் இது வந்தால் தான் நீங்கள் என்ன சொன்னீங்க தொழிற்பெயர் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கை அப்படிங்கிற அந்த வார்த்தையும் வரும். சரியா? நம்மளுக்கு தொழிற்பெயரில் நிறையா விகுதிகள் வரும். தல், அல், அம், ஐ, கை, பூ இந்த மாதிரி நிறையா வரும். சரியா? ஸோ அதில் இந்த கையும் இருக்குது. அப்படிங்கிறப்ப இங்கே பொருந்தா சொல் என்ன அப்படின்னா பாடியவள் அப்படிங்கிறதான் பொருந்தா சொல். திரும்பவும் ஒரு பொருந்தா சொல் என்ன அப்படின்னா அன்பு, பஞ்சு, அஃது, மண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் இலக்கணம் நன்றாக தெரிந்திருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அன்பு, பஞ்சு, மண்டு இந்த மூணுமே பாருங்களேன், அன்பு, பஞ்சு, மண்டு. முதல்ல அந்த 4 வார்த்தையை பார்த்த உடனே இது குற்றிய லுகரம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. சரியா? குற்றிய லுகரம் தான். குற்றிய லுகரம் எப்படி கண்டுபிடிக்கணும்? லாஸ்ட் எழுத்து கு, சு, டு, து, பு, ரு இந்த 6 எழுத்தில் ஏதாவது ஒரு எழுத்தாக இருக்கணும். சரியா? மெஜாரிட்டி இந்த 6 எழுத்தில் ஏதாவது ஒரு எழுத்து இருக்குது அப்படின்னா அது குற்றிய லுகரமாக தான் இருக்கும். அதுக்கு முந்தின உள்ள எழுத்தை பார்க்கணும். இப்போ பூக்கு முந்தின உள்ள எழுத்து என்ன இருக்குது? இன் அப்படிங்கிற மெய்யெழுத்து இருக்குது. இன் மெய்யெழுத்தில் எந்த வகையை சேரும்? எந்த வகையை சேரும்? மெல்லின மெய்யெழுத்து. சரியா? எனது மெல்லின மெய்யெழுத்து. அப்படிங்கிறப்ப இது மென்தொடர் குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அன்பு அப்படிங்கிறது. அதே மாதிரி பஞ்சும் அப்படித்தான், மண்டும் அப்படிக்குத்தான். ஆனால் இந்த அஃது அப்படின்னு இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எதில் வரும்? ஆயுத தொடர் குற்றிய லுகரத்தில் வரும். சரியா? அப்படிங்கிறப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா அஃது அப்படிங்கிறது தான். பொருந்தாத சொல் என்ன அப்படின்னா அஃது, அதாவது ஆயுத தொடர் குற்றிய லுகரம். அடுத்ததாக பூவின் நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தேர்ந்தெடுக்க. பூவின் நிலை மொத்தம் 7 நிலை இருக்குது. மொத்தம் எத்தனை நிலை இருக்குது? 7 நிலை இருக்குது. அதில் எது குறிக்காது அப்படிங்கிறாங்க. பாருங்கள், அரும்பு, வி, போது இந்த மூணுமே பூவின் நிலையை குறிக்கும். கொழுந்து அப்படிங்கிறது பூவின் நிலையெல்லாம் குறிக்காது. சரியா? கொழுந்து அப்படிங்கிறதுல வராது, பூவின் நிலைக்கு வராது. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது அப்படிங்கிறதான் வார்த்தை. இதில் எது கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. சிற்பக் இக்கு வரணும். சரியா? சிற்பக்கலை இக்கு வரணும்.
ஸோ சிற்பக்கலை கூடமாக திகழ்கிறது. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும். அடுத்து மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. அதாவது தென்னந்தோட்டமா, தென்னந்தோப்பா, தென்னை வயலா, தென்னங்காடா. இது நம்மளுக்கு தெரியும், என்னது இது, தென்னந்தோப்பு அப்படிங்கிறது தான். சரியா, தென்னந்தோப்பு. அடுத்து வலுவற்ற தொடர் எது? நேற்று வருவான், நேற்று வந்தான், நேற்று வருகிறான், நேற்று வா. இதில் எது வந்து தப்பு இல்லாமல் வந்து இருக்குது? நேற்று வருவான்னு சொல்ல முடியாது, நாளை வருவான்னா கரெக்டு. சரியா, நேற்று வருகிறான் அப்படின்னு சொல்ல முடியாது, இன்று வருகிறான்னு சொல்லணும். நேற்று வந்தான், இதுதான் கரெக்டு. ஆப்ஷன் பி. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. எக்ஸ்கவேஷன். எக்ஸ்கவேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அகழாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. எபிகிராபி. எபிகிராபி அப்படின்னா கல்வெட்டியல். ஹீரோஸ்டோன் நடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்கிரிப்ஷன் அந்த கல்வெட்டில் பொறிக்கிறது. சரியா, ஸோ 2, 3, 4, 1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. அதாவது ஒரு 4 இது வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4ல் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, ரைட். இப்போ கரெக்டாக இருக்குது பார்க்கலாமா? லிட்ரஸி, கல்வி அறிவு. லிட்ரஸினாலே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எழுத்தறிவு இல்லைன்னா கல்வி அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உள்ளதே வந்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து கைடன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வழிகாட்டி. கைடன்ஸ்னால் வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நீதின்னு கொடுத்துருக்காங்க, இது தப்பு. சைல்டு லேபர் அப்படின்னா நம்மளுக்கு இந்த குழந்தை தொழிலாளர் அப்படின்னு சொல்லுவோம், வராது. டிசிப்ளினுக்கு இங்கே வழிகாட்டி கொடுத்துருக்காங்க, வராது. சரியா, ரைட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக. என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படிங்கிறது எது கரெக்டாக இருக்குது? என் வீட்டு இத்து வந்து வரணும். சரியா, அடுத்து வந்து தோட்டத்தில் மலர்களுக்கு கரெக்டான லா வந்து நம்ம வந்து போடணும். அடுத்து மனம் அப்படிங்கிறதுக்கு மனம் அப்படிங்கிற நறுமணம். சரியா, மனத்துக்கு எந்த நா வந்து வரணும் அப்படின்னா 3 சுழி நா வந்து வரணும். 2 சுழி நா வந்து வருது அப்படின்னா மனம் உள்ளத்துக்கு வந்து போயிடும். சரியா, அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக இருக்கும். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்படிங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்து ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருளை கண்டறிக. பறவை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பறவை அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஆழி இல்லைன்னா கடலை வந்து குறிக்கும். சரியா, இங்கே ஆழியை பார்த்தோன்னா ஆழின்னு போடக்கூடாது. ஓகேவா, இங்கே வந்து கடலை வந்து குறிக்கும். ஆழினாலும் கடல்னாலும் ஒன்று தான், பறவைனாலும் ஒன்று தான். சரிக்கேவா, இந்த பறவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பறக்கிற பறவை. அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான விடை. கொடு வேர்ச்சொல்லின் விளையாடலையும் பெயரை கண்டறிக. கொடு இந்த வார்த்தை வந்து எக்கச்சக்கமான டைம் வந்து கேட்டாங்க. இதில் டிஎன்பிசியில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா, கொடு அப்படிங்கிறதுக்கு விடையாளரின் பெயர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்லி வரும். சரியான அகரவரிசையை எழுதுக. அகரவரிசை எப்படி எழுதணும்? இதில் என்ன வரிசை கொடுத்துருக்காங்க? சானா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாச்சா, சீச்சி, சேச்சி அந்த மாதிரி அந்த வரிசையில் வந்து வரும். ஸோ இதில் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டாக இருக்கும். சரம், சாச்சி, செம்மை, சொம்பு அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்து சரியான அகரவரிசை. ஸோ பாஸ் பண்ணி வந்து பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும், பாஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காணா வரிசை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கரம், காட்சி, குருவி, கோட்டை அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆக்சுவலாக இந்த இதில் வந்து கொஞ்சம் எனக்கு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஎன்பிசியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அண்ணன் தம்பி, தாய் சேய், வீசுதன்றல், செங்காந்தல், கொல்களிறு இதுதான் வந்து ஆன்சராக வந்து கொடுத்துருக்காங்க. டிஎன்பிசியில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டான வரிசையிலே வந்து இல்லாத மாதிரி தான் எனக்கு வந்து இருக்குது. ஓகேவா, சரி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு அண்ணன் தம்பி வந்து நம்மளுக்கு வந்து வரணும். கரெக்டு தான், அண்ணன் தம்பி அப்படிங்கிறது கரெக்டு தான். அதுக்கப்புறம் என்ன வரணும்? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இயி, இரு இந்த மாதிரி தான் வந்து வரிசையில் வந்து வரணும். பாருங்கள், இந்த வீசு தென்றல் இருக்கு இல்லையா, இந்த வீசு தென்றல் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்து லாஸ்ட்டில் தான் வந்து வரணும். ஓகேவா, ஆனால் இங்கே லாஸ்ட்டில் வர்ற மாதிரி நம்மளுக்கு வந்து வார்த்தையே வந்து கொடுக்கலை. சரியா, ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இங்கே சரியாக கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு வரிசை வந்து மாற்றிருக்கிற மாதிரி வந்து தோணுது. ஓகேவா, ரைட். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. இதில் எந்த இது வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் எது கரெக்டு அப்படின்னா ஞாயிறு உதிக்கின்ற திசையின் பெயர் கிழக்கு அப்படிங்கிறது கரெக்டு. திரும்பவும் சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. உலகம் உள்ள வரையிலும் தமிழ் மொழி வாழட்டும் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி கரெக்டு. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்குரிய விடைகளை பொறுத்துக. பாருங்கள், இப்போ
இந்த சைடு வந்து விடை வகை கொடுத்துருக்காங்க, இந்த சைடு வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பொருத்தணும். ஃபஸ்ட்டு உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல் அப்படின்னா நடக்கிறது சொல்கிறது. கடைக்கு போவையா அப்படின்னு கேட்டால் கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது. சரியா, கால் வலிக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு 3வது. அடுத்து மறை விடை. மறை விடை அப்படின்னா மறுத்து சொல்கிறது. கடைக்கு போகிறையா அப்படின்னு கேட்குறப்ப இல்லை போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ 4வது. அடுத்து நேர் விடை. கடைக்கு போகிறையா, போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ 2வது. அடுத்து ஏவல் விடை. கடைக்கு போகிறையா அப்படின்னு கேட்குறப்ப நீயே போ அப்படின்னு சொல்கிறது. அதுதான் வந்து ஏவல் விடை அப்படிங்கிறது. ஸோ 1வது. 3, 4, 2, 1 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்தாக விரிந்து விரித்து. இதில் எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விரிந்து விரித்து அப்படிங்கிறது. இப்போ நார்மலாக விரிந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து ஒரு பூ விரிகிறது அப்படின்னு சொல்லலாம். சரியா, இதுவே விரித்தது அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா தோகை விரித்தது இப்படி வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஒரே இதை தான் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டாக வரும் அப்படின்னா மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக வந்து வரும். அத்தி பூத்தார் போல உவமை கூறும் பொருள். அத்தி பூத்தார் போல. ஸோ அத்தி பூத்தார் போல அப்படின்னா அது வந்து எப்பயாவோட நடக்கிற செயலுக்கு தான் அத்தி பூத்தார் போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அரிய நிகழ்வு. ஓகேவா? மலரும் மனமும் போல உவமை கூறும் பொருள். மலரும் மனமும். மலர்னால என்ன பண்ணும்? மணக்கும். ஓகேவா? அப்போ இங்கே வந்து ஒற்றுமையை வந்து குறிக்கும். சூப்பர் கம்ப்யூட்டர். தமிழ் சொல் தருக. சூப்பர் கம்ப்யூட்டர். மீத்திறன் கணினி. சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி. ஆன்டி கிளாக்வைஸ். கிளாக்வைஸ் அப்படின்னா வலஞ்சுழி, ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னா இடஞ்சுழி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நிறுத்தற்குரிய அதிக எது கரெக்டு அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், பாவை அண்ணனை பார்த்து அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா என்று கேட்டாள் அப்படிங்கிறதான் வந்து வார்த்தை வரி. அந்த வரியில் எது எங்கெங்கே எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி. சரியா, பாவை அண்ணனை பார்த்து. இப்போ அண்ணனை பார்த்து அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த கமா வந்து இங்கே வந்து வரணும், பார்த்துக்கு அடுத்து தான் வரணும். சரியா, இங்கே நம்மளுக்கு டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஓகேவா? அது ரைட்டு, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. அடுத்து வந்து பாருங்கள், அண்ணா அண்ணான்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு மேலே வந்து இந்த இரட்டை மேற்கோள் குறி வந்து வரணும். அண்ணா எனக்கு ஓர் உதவி செய்வாயா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறி வந்து வரணும். அதுக்கப்புறம் இரட்டை மேற்கோள் குறி க்ளோஸ் பண்ணணும். என்று கேட்டால் லாஸ்ட்டில் ஃபுல் ஸ்டாப் வந்து வரணும். இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். சரியா, ரைட். அடுத்து நிறுத்தற்குறி. உங்கள் தந்தையும் அரசரா அப்படின்னு சொல்லி வரணும். ஓகேவா? அரசரை இன்னும் வந்திருக்கு. எங்கள் வழக்கம் போல் டைப்பிங் மிஸ்டேக்கு. சரியா, உங்கள் தந்தையும் அரசரா அப்படின்னு சொல்லி ரைட். இப்போ வந்து அரசரா அப்படின்னு வர்றப்ப நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும்? கேள்விக்குறி வந்து வந்திருக்கணும். சரியா, ஸோ இங்கே வந்து எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா பி, உங்கள் தந்தையும் அரசரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் இருக்கு இல்லையா, மேலே வந்து இரட்டை மேற்கோள் குறி, அதே மாதிரி அரசரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கேள்விக்குறி வந்து வந்திருக்கணும். என்றால் கயல் அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான விடை. அடுத்து சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடு. பேச்சு வழக்கு அப்படிங்கிறது நார்மலாக நம்ம பேசுகிறது. எழுத்து வழக்கு அப்படிங்கிறது நம்ம எழுதுகிறப்ப எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறது. ரைட்டா? இப்போ வந்து பாருங்கள், இதில் எது எழுத்து வழக்கு அப்படின்னா வரிசையாக நில் அப்படிங்கிறது எழுத்து வழக்கு, மற்ற எல்லாமே பேச்சு வழக்கு. அடுத்து பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரனை எழுதுக. காலை உணவை சாப்பிட்டையா, சாப்பிட்டாச்சா, ஆச்சுதா, இதில் எது வந்து கரெக்டு? பாருங்கள், காலை உணவை சாப்பிட்டையா அப்படிங்கிறது கரெக்ட் தான். இதில் வந்து உணவை இச்சு வந்து வரணும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. திருக்குறளில் உள்ள குறட்பாக்கள் அந்த இடத்துல என்ன வரணும்? எவ்வளவு வரணுமா, எத்தனை வரணுமா, யாவை வரணுமா, எவை வரணுமா? திருக்குறளில் உள்ள குறட்பாக்கள் எத்தனை அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியான இணைப்பு சொல். ஸோ பாருங்கள், இதில் வந்து வார்த்தை என்ன அப்படின்னா நேற்று கனமழை பொழிந்தது டேஷ் ஏரி குளங்கள் நிரம்பின. இப்போ வந்து பாருங்கள், நேற்று கனமழை பொழிஞ்சுது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஏனெனில் அப்படிங்கிறது இங்கே வந்து வரக்கூடாது. ஓகேவா? அடுத்து சரியான மரபு தொடர். கோழி குஞ்சு பூனை குருளை, கோழி குஞ்சு பூனைக்குட்டி, கோழி பேத்தை பூனைக்குட்டி, கோழி பேத்தை பூனை குருளை, இதில் இருந்து எது கரெக்டு?
கோழி குஞ்சு தான், ஓகேவா. அது மாதிரி பூனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூனை குட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின அப்படிங்கிறது கரெக்ட். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது வந்து எவ்வகை தொடர்? இது நார்மலாக இது எவ்வகை தொடர்? இது வந்து ஒரு நார்மலான செய்தி தொடர். அடுத்து கூற்று சரியா தவறா? கூற்று 1, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். தமிழகத்தோட முதல் பெண் மருத்துவர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூற்று 1 சரி. அடுத்து 1952 அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவினார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நிறுவியிருப்பார். அடுத்து சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சட்டமேலவை உறுப்பினராக வந்து இருந்திருப்பாங்க. இங்கே வந்து நம்மளுக்கு ஆன்சரில் வந்து என்ன டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூற்று 1, 2 சரி, 3 மட்டும் தவறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்ததா, நான்லாம் கொடுக்கல, சரியா. அப்புறம் சார் இது சரியா அது சரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்கக்கூடாது. நான் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்சரே சொல்கிறேன், ஓகேவா. அடுத்து நேனோ டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான கலைச்சொல்லை தேர்வு செய்க. நேனோ டெக்னாலஜி அப்படின்னா என்ன? நுண் தொழில்நுட்பம். இன்டலெக்சுவல் தமிழ் சொல் என்ன? இன்டலெக்சுவல் அறிவாளர். அடுத்து பொறுத்துக. சிறுபஞ்சம் மூலம் என்ன வகையான இலக்கியம்? சிறுபஞ்சம் மூலம் பொறுத்த வரைக்கும் இது வந்து அற இலக்கியம், அறம் சார்ந்த இலக்கியம், சரியா. அடுத்து குடும்ப விளக்கு. குடும்ப விளக்கு பொறுத்த வரைக்கும் தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம். குறுந்தொகை சங்க இலக்கியம். 3, 4, 1, 2 இதெல்லாம் ரொம்ப தடவை வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே வந்திருக்காங்க இந்த கொஸ்டின்லாம், சரியா. அடுத்ததாக பொறுத்துக. இந்த சைடு மேதி, தரளம், பகடு, கோடு. இந்த சைடு குளக்கரை, எருமைக்கடா, எருமை, முத்து அப்படிங்கிறது. மேதி அப்படின்னா முதல்ல என்ன அர்த்தம் அப்படின்னா மேதினா எருமை அப்படின்னு சொல்லி அர்த்தம், சரியா. எருமை திட்டுறோம் இல்லையா, மேதினா என்னது? எருமை, ஓகே. அடுத்து தரளம். தரளம் அப்படின்னா முத்து. பகடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கெடா, அதாவது எருமை கடா. அடுத்து கோடு அப்படின்னா குளக்கரை. ஸோ 3, 4, 2, 1 அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சரியான விடை, சரியா. ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து பிழை திருத்துக. 1 கூட்டல் உலகம். இப்படி எப்படி சொல்லணும்? 1 உலகம் சொல்லணுமா, 1 உலகம் சொல்லணுமா, ஓர் உலகம் சொல்லணுமா, இல்லை 3மே சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 கூட்டல் உலகம் என்ன சொல்லணும் அப்படின்னா ஓர் உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். உடனே 1 உலகம் அப்படின்னு சொல்லி அடிச்சிடக்கூடாது, ஓர் உலகம் தான் கரெக்டு. 1 கூட்டல் மரம், இங்கே வந்து அப்போ ஓர் மரம் தானே சார் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. 1 கூட்டல் மரம் என்ன அப்படின்னா ஒரு மரம் தான். ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஓர் எங்கே வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து பொறுத்துக. இது 10th இருக்குது. கொண்டல், கோடை, வாடை, தென்றல். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொண்டல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கிழக்கில் வீசுகிற காற்றுக்கு பேர் கொண்டல். கோடை பொறுத்த வரைக்கும் மேற்கு. வாடை பொறுத்த வரைக்கும் வடக்கு. அடுத்து தென்றல் பொறுத்த வரைக்கும் தெற்கு, சரியா. ஸோ 3, 1, 4, 2 அப்படிங்கிறது சரியான விடை. அடுத்து ஒரு பேராகிராஃப் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ பாஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பேராகிராஃபை வாசிச்சுக்கோங்க. இந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு 5 கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு லட்டு தான், சரியா. ஸோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்மளுக்கு வந்து மிஸ்டேக்காக பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்கள் வந்து டக்குன்னு வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா இந்த ஓஎம்ஆரில் போயிட்டு தப்பாக வந்து குறிச்சிடக்கூடாது. அதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏக்கு பதிலாக பியை குறிச்சிருவாங்க, பிக்கு பதிலாக சியை குறிச்சிருவாங்க. இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கும், சரியா. அதனால் நம்ம வந்து கவனமாக வந்து நம்ம வந்து கையாளணும். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மார்க்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு கொஸ்டினில் 500 பேர் 1000 பேர் வந்து இருப்பாங்க. ஐயோ, இன்னும் ஒரு கொஸ்டின் போட்டு தான் நம்மளுக்கு வந்து வேலை கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. போட்டால் அடிச்சு போயிடணும், 175 180 அடிச்சு போயிடணும், சரியா. இல்லைன்னா ஃபெயில் ஆகிட்டு கூட உட்காந்துடலாம். ஆனால் இந்த பாரில் போயிட்டு வந்து கஷ்டப்படக்கூடாது, சரியா. ரைட். எழுத்து என்பதன் பொருள் யாது? அந்த பேராகிராஃப் படித்து சொல்லணும். எழுத்து என்பதன் பொருள் யாது என்ன அப்படின்னா ஓவியம். எழுத்து என்பதன் பொருள் ஓவியம். கீழ்கண்டவற்றுள் நுண்கலை அல்லாதது எது? நுண்கலை அல்லாதது அறிவியல். மொழிக்குறியீடுகள் எதிலிருந்து தோன்றின? மொழிக்குறியீடு எதிலிருந்து தோன்றின? எதிலிருந்து அப்படின்னா ஓவியத்திலிருந்து தோன்றின. கோட்டோவியங்கள் இவற்றுள் எதை கொண்டு வரையப்பட்டன? கோட்டோவியம். நேர்கோடு வச்சு வரைவாங்க, கோணக்கோடு வச்சு வரைவாங்க, வளைகோடு வச்சு வரைவாங்க. ஸோ அனைத்தும் அப்படிங்கிறத இங்கே வந்து சரியான விடை.
சங்க காலத்தில் ஓவியத்தில் எவ்வாறு அழைத்தனர்? ஓவியத்தை எவ்வாறு அழைத்தனர்? கண்ணெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இன்மொழி பிரித்தெழுதுக. இன்மொழி இனிமை கூட்டல் மொழி. அன்மொழி தொகை பிரித்தெழுதுக. இந்த மாதிரி கேள்விகள் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நார்மலாக இந்த இன்மொழிலாம் கேட்குறப்ப லட்டு இனிமை கூட்டல் மொழி அப்படின்னு அடிச்சிருவோம். இந்த அன்மொழி தொகைன்னு வர்றப்ப என்னடா இது அன்மொழி தொகை அன் கூட்டல் மொழியா இல்லைன்னா அண்மை கூட்டல் மொழியா? இது கண்டிப்பாக வந்து பிரச்சனை வந்து வரும். என்ன அப்படின்னா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை. நன்செய் பிரித்தெழுதுக. நன்செய் அப்படின்னா நன்மை கூட்டல் செய். அருந்துணை பிரித்தெழுதுக. அருமை கூட்டல் துணை. தேர்ந்தெடுத்து பிரித்தெழுதுக. தேர்ந்து கூட்டல் எடுத்து. பொருந்தா சொல்லை கண்டிருக்க. இது கேட்கலாம், சார் இவ்வளோ ஈஸியாலாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பழைய டிஎன்பிசி கொஸ்டின்னு. சரியா? இதில் வந்து ஒரு இப்போ வரப்போகிற எக்ஸாமில் வந்து ஒரு 80% வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். மிச்சம் உள்ள 20% தான் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இலக்கியத்துலேருந்து கேட்க போகிறாங்க. சரியா? ரைட். அதனால் வந்து நம்ம ஈஸியாகவே கேட்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே நீங்கள் வந்து போங்க. சரியா? இல்லை எப்படி கேட்டாலும் நம்ம அடிச்சிடும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போங்க. அப்புறம் ஈஸியாக கேட்காம கஷ்டமாக கேட்டால், சார் நீங்கள் ஈஸியாக கேட்பாங்க சொன்னீங்க ஆனால் அங்கே கஷ்டமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏன்டா வந்து சொல்லுவீங்க அப்புறம். ரைட்டாக? பொருந்தா சொல்லை கண்டிருக்க. பெயரச்சம் வினையச்சம் வினைமுற்று முற்றச்சம். பாருங்கள், பெயரச்சம் வினையச்சம் முற்றச்சம் எல்லாமே எச்ச வகையில் வந்து சாருது. வினைமுற்று மட்டும் வேறு. சரியா? அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. திரும்பவும் பொருந்தா சொல்லை கண்டிருக்க. வெச்சி நொச்சி குறிஞ்சி வஞ்சி. பாருங்கள், வெச்சி நொச்சி வஞ்சி இந்த மூணுமே புறப்பொருளில் வந்து வரும். குறிஞ்சி அப்படிங்கிறது புறப்பொருளில் வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு, பொருந்தா சொல். அடுத்தும் பொருந்தாத இணை. விளை விளை இலை இலை. இதில் வந்து எது வந்து பொருந்தாமல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு விளை அப்படின்னா விளைச்சல் உண்டாக்குதல், இது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து விளை அப்படின்னா விரும்புதல். சரியா? விளை அப்படின்னா விரும்புதல் கரெக்டாக தான் இருக்குது. இலை அப்படின்னா செடின்னு கொடுத்துருக்காங்க. இலை அப்படின்னா இந்த லை வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து செடின்னு சொல்லலாம். சரியா? ஆனால் இந்த இலை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இலை அப்படின்னா இழைச்சி போகிறது அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது. ஸோ இங்கே வந்து வராது. மூணாவது தப்பு. அடுத்து இலை அப்படின்னா நூல் இலை, இது கரெக்டு தான். ஓகேவா? அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் சி தான் வந்து இங்கே வந்து கரெக்டான விடை, பொருந்தாத இணை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப. அடுத்தும் பொருந்தாத சொல். பாக்கு பஞ்சு பாட்டு பத்து. பாருங்கள், பாக்கு பாட்டு பத்து பார்த்தோன்னு அடிக்கலாம் அதெல்லாம் வந்து. சரியா? பாக்கு பாட்டு பத்து இந்த மூணு வந்து பார்த்திங்க அப்படின்னா வன்தொடரில் வந்து வரும். அதாவது குச்சியிலுகிற வகையில் வன்தொடரில் வந்து வரும். பஞ்சு மட்டும் மென்தொடரில் வந்து வருது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. அடுத்து சந்திப்பிழை அற்ற வாக்கியத்தை கண்டறிக. இதில் வந்து எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பண்டை தமிழ் நாகரிகம் தனிப்பெரும் நாகரிகம் அப்படிங்கிறதா வந்து வரி. இதில் வந்து எது கரெக்டாக இருக்குது? ஃபஸ்ட்டு பண்டை இத்து வந்து வரணும். சரியா? அடுத்து தமிழுக்கு அடுத்துலாம் வந்து எதுவும் வரக்கூடாது. தமிழ் நாகரிகம் தனிப்பெரும் இப்பு வந்து வரணும். தனிப்பெரும் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பெரும் நாகரிகம். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. அடுத்து வலுவு சொல்லற்ற தொடர் என்ன? நீ வந்தேன், நீ வந்தான், நீ வந்தாய், நீ வந்தாள். நீ வந்தாய் அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியா? இதெல்லாம் குட்டி குழந்தை கேட்டால் கூட என்ன பண்ணும் சொல்லும். அந்தளவுக்கு ஈஸியான கொஸ்டின். அடுத்து பிறமொழி சொல் கலவாத தொடரை கண்டுபிடிக்க. பார்க்கலாமா? நாளை பிரதம மந்திரி தமிழகம் வருகிறார். இதில் பிறமொழி ஏதாவது இருக்கா? கிடையாது. பிரதம மந்திரி தமிழகம் வருகிறார் கரெக்டாக தான் இருக்குது. சரியா? நல்ல பாம்புவிற்கு விடம் அதிகம். நல்ல பாம்புவிற்கு விடம் அதிகம். ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். இருங்க நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். இங்கே பிரதம மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து தப்பாக தான் இருக்கும். ஓகேவா? ரைட். நம்மளுக்கு வந்து முதன்மை அமைச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் தமிழில். சரியா? அப்போ இது வந்து தப்பு. என்ன கொடுத்துருக்காங்க? பிறமொழி சொல் கலவாத தொடரை கண்டுபிடிக்க. பார்த்தீங்களா? நானே வந்து இங்கே குழம்பு போயிட்டேன். சரியா? நல்ல பாம்பிற்கு விடம் அதிகம் நஞ்சுன்னு சொல்லணும். வானத்தில் பறவை பறந்தது, இதுதான் கரெக்டு. ஆப்ஷன் சி தான் வந்து பிறமொழி சொல் கலவாத தொடர் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சரியா? மாலா அலமாரியில் புத்தகத்தை எடுக்கலாம். அலமாரின்னு சொல்லி வராது. ஓகேவா? சரி. சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கண்டறிக. முதியவருக்கு கொடுக்க சொன்னார். இதில் வந்து எது கரெக்டாக வந்து இருக்குது? இதெல்லாம் வந்து லட்டு. ஏன்னா இவங்க கொடுக்குறப்பே வந்து ஃபஸ்ட்டு இது மட்டும் தான் கரெக்டாக வந்து கொடுக்குறாங்க. முதியவருக்கு கொடுக்க சொன்னார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மற்ற எல்லாமே வந்து பார்த்தோன்னே தெரியுது. இந்த கொடுக்க அப்படிங்கிறதுல வந்து தப்பு வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து வெய்யோன் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. வெய்யோன் அப்படின்னா சூரியன் அப்படின்னு சொல்லலாம்.
சரியா? கம்பராமாயணத்தில் அழகான ஒரு பாடலே இருக்குது, வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிசோதியில் அப்படின்னு சொல்லிட்டு மறையா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஒரு அருமையான பாடல் கம்பராமாயணத்தில். வெய்யோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படிங்கிறப்ப இதுக்கு என்ன கேட்குறாங்க? தவறான பொருள் வந்து கேட்குறாங்க. தவறான பொருள்னால் நிலவு மட்டும்தான் இருக்குது, மற்ற எல்லாமே பகலவன், ஞாயிறு, ஆதவன் மூணுமே வந்து சூரியனை தான் குறிக்கும். ஸோ நிலவு அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அணி. அணி என்றால் என்ன? அணி என்றால் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அணிகலன், இன்னொன்று அழகு. சரியா? அணி, அணிகலன், அழகு. ஓகே. அடுத்து, வந்தான். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வந்தான், வா அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். ஆப்ஷன் டி. கண்டார். வேர்ச்சொல் என்ன? இதெல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு அடிச்சிடணும். கான் அப்படிங்கிறது வேர்ச்சொல். ஏவல் வினைமுற்று சொல் என்ன? செல்க, ஓடு, வாழிய, வாழ்க. இப்போ வந்து பாருங்களேன், செல்க, வாழிய, வாழ்க இந்த மூணுமே வியங்கோல் வினைமுற்று. ஓடு அப்படிங்கிறதா நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஏவல் வினைமுற்று சொல். அடுத்து, அகர வரிசைப்படி சொற்களை எழுதணும். பார்க்கலாமா? அகர வரிசைப்படி எழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள். அளபெடுத்தல், இசைநிறை, ஈதல், உரநெசகி, ஓவுதல் வேண்டும். இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டாக இருக்குது. சரியா? ஏன்னா இந்த உயிரெழுத்து வரிசையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். திரும்பவும் அகர வரிசை. ஸோ இதில் வந்து எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏ, உயிரளப்படை, ஒற்றளப்படை, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படிங்கிறது. அடுத்த அகர வரிசை ஆனா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு என்ன வரணும் அப்படின்னா, அச்சம் அப்படிங்கிறது வரணும். அடுத்து அருள் அப்படிங்கிறது வரணும். அடுத்து அறிவு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்பு. அடுத்து ஆசை அப்படிங்கிறது வரணும். சரியா? அடுத்த அகர வரிசை. என்ன சார் அகர வரிசை இத்தனை கூட்டு கேட்டிருக்காங்க? பழைய தமிழ் எலிஜிபிலிட்டி, அதனால் வந்து அப்படி தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? நம்ம வந்து பழைய எலிஜிபிலிட்டி வேறு, இப்போ இருக்கிற சிலபஸ் வேறு, எதுக்கு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி இல்லையா, அதை வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக ஆகும். அடித்து சொல்கிறேன், ரிப்பீட்டட் வந்து ஆகும். சரியா? இந்த அகர வரிசையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வாழ்த்துதல், விதித்தல், வேண்டல், வைதல் அப்படிங்கிறது. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டு. விடை எத்தனை வகைப்படும்? விடையை பொறுத்த வரைக்கும் எத்தனை வகைப்படும் அப்படின்னா, விடை 8 வகைப்படும். சரியா? அடுத்து, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. ஸ்டீபன் ஹாக்கிங் தற்காலத்தில் ஐன்ஸ்டைன் என்று புகழப்படுகிறார். இதுக்கு என்ன வினா வந்து வரணும்? எப்பயுமே இந்த வினா வந்து வர்றப்ப அந்த விடையோட சேர்த்து ஒத்து போகிற மாதிரி இருக்கணும். சரியா? அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டாக வரும். ஸ்டீபன் ஹாக்கிங் எவ்வாறு புகழப்படுகிறார் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். கீழ்காணும் தொடர்கான வினாவில் தவறானதை தேர்ந்தெடு. தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் அப்படிங்கிறது வரி. சரியா? இதில் தவறான வினா எது அப்படின்னு கேட்குறாங்க பாருங்கள். எதை படித்தால் உன் தொல்லை மறக்கும்? இது வந்து வினாவில் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து வரலாம். உன் தொல்லை மறக்க எதை படிக்க வேண்டும்? வரலாம். தொல்காப்பியத்தை படித்து வச்சுக்கலாம். அடுத்து, தொல்காப்பியம் படிப்பதன் பயன் என்ன? இதுவும் வந்து வரலாம். சரியா? அது பயன் என்ன அப்படின்னா, ஏன்னா தொல்லையெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷன் சி இருக்கு இல்லையா, தொல்காப்பியத்தை படித்தால் எந்தெந்த தொல்லை மறையும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இதுக்கும் சம்மந்தமே வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இங்கே வந்து சரியான விடை. அடுத்து, சேர்ந்து சேர்த்து, இருவினை. சேர்ந்து சேர்த்து இதில் எது கரெக்டாக அப்படின்னா, மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டனர், ஆசிரியர் சேர்த்து வைத்தார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அல்லது சேர்த்து வைத்தனர். ஓகேவா? அடுத்ததாக, நீ எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை விழிக்கிறது என்று உரைப்பது என்ன வகை? கை விழிக்குது அப்படின்னா உற்றது உரைத்தல். சரியா? உற்றது உரைத்தல். அடுத்து, அக்ரனமி, தமிழ் சொல் தருக. இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். அக்ரனமி அப்படின்னா உளவியல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து வந்து பாருங்கள், ஒரு 4 இது வந்து கொடுத்துருக்காங்க, 3 இது. 2004 நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது. சரியா? அடுத்து, சைவ சித்தாந்த மாநாட்டில் மலையாளத்தை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை தமிழ்ச்சங்க இதழ் செந்தமிழ் தேவநேய பாவனரின் செம்மொழி எனும் கட்டுரை வெளியிட்டது. ஸோ இதில் வந்து எது வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க, எது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா?
ஸோ எது சரி அப்படின்னா ஃபஸ்ட்டுதே சரி. என்ன அப்படின்னா 2004 நடுவண் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்தது அப்படிங்கிறது சரி. மற்ற ரெண்டுமே தப்பு. ஓகேவா? மற்ற ரெண்டுமே தப்பு. சைவ சித்தாந்த மாநாட்டில் தமிழை தான் செம்மொழியாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. சரியா? ரைட். அதே மாதிரி இந்த இதழ் வந்து தேவனையப்பாவோட செம்மொழி அப்படிங்கிற கட்டுரை வந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து தப்பு. அடுத்து கூற்று இம் எனும் மெய்யெழுத்து தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலித்தல் மகர குறுக்கம். ஆமாம், இம் அப்படிங்கிற மெய்யெழுத்து மாத்திரை அளவில் குறைந்து ஒலிக்கிறது தான் மகர குறுக்கம். ஸோ ஆப்ஷன் இந்த கூற்று அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து இம் எனும் மெய்யெழுத்து செயலில் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். சரியா? அப்படிங்கிறப்ப ஆமாம், அந்த மகர குறுக்கம் வர்றப்ப அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரை குறைந்து ஒலிக்கும். ஸோ இரண்டும் சரி அப்படிங்கிறது தான் கரெக்டு. கலைச்செல்வி கட்டுரை எழுதாமல் இராள் என்பது என்ன வகையான தொடர்? இது என்ன வகையான தொடர் அப்படின்னா பொருள் மாறா எதிர்மறை தொடர். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா எதிர்மறை தொடர் அப்படின்னு நினைப்போம். பட் இது வந்து பொருள் மாறா எதிர்மறை தொடர். செய்பவன், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் எனும் ஆறையும் தெரிவித்து காலத்தை வெளிப்படையாக காட்டுவது என்ன? என்ன அப்படின்னா தெரிநிலை வினைமுற்று. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆங்கிலம்னு வந்துட்டாலே மெஜாரிட்டி யாராக இருப்பாங்க அப்படின்னா ஜியு போப்பா தான் இருப்பார். எய்தா பழி இலக்கண குறிப்பு தருக. எய்தா பழி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். எந்த நூலில் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும்? ஏலாதி. விடேன் இலக்கண குறிப்பு தருக. தன்மை, ஒருமை, வினைமுற்று. சரியா? விடேன் அப்படிங்கிறது தன்மை, ஒருமை, வினைமுற்று. அழுக்காருடையன் கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான் கண் உயர்வு. இந்த பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்ன? உவமை அணி. இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்று கூறியவர் யார்? முனைவர் எமினோ. கார்மேகம் கடுமையாக உழைத்தார், அதனால் வாழ்வில் உயர்ந்தார் என்பது என்ன வகையான தொடர்? தொடர்நிலை தொடர். திரைக்கங்கை இலக்கண குறிப்பு தருக. இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை. பக்கன்றுகள தொக்கத்தொகை. நடு மையம் இலக்கண குறிப்பு தருக. ஒரு பொருட்பன்மொழி. நடுநாளும் மையம்னாலும் ஒன்று தான். சூளை எனும் பெருநோயால் ஆட்கொள்ளப்பட்டு சைவ சமயம் வந்தடைந்த நபர் யார்? திருநாவுக்கரசர். கரகமலம் இலக்கண குறிப்பு தருக. கரகமலம் உருவகம். பூதி சாத்த இலக்கண குறிப்பு தருக. பூதி அப்படின்னா விபூதி. சரியா? திருநீரின்னு சொல்கிறோம் இல்லையா? பூதியை சாத்த, அதாவது இரண்டாம் வேற்றுமை தொகை. கீழ்கண்டவற்றுள் சரியான ஒன்றினை தேர்ந்தெடு. அப்படி, இப்படி, எப்படி எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. உறவோர் இலக்கண குறிப்பு தருக. வினையாளனின் பெயர். சமண சமயத்திற்கு உரிய கொல்லாமை எனும் அறக்கருத்துக்களை கீழ்கண்ட எந்த நூல் வலியுறுத்துகிறது? ஏலாதி. ஏலாதி பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 81. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்று கூறியவர் யார்? தேவநேய பாவனர். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றுபவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் யார்? மார்க்ஸ் முல்லர். ஸோ இதில் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஒரு 100 கேள்விகள் வந்து நம்ம வந்து
பார்த்துட்டோம். சரியா? ஸோ அடுத்து இந்த 15 டேஸ் பிளான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 15 டேஸ் பிளானில் நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி, ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். நான் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? உங்கள் கமெண்ட் எல்லாமே நான் வந்து வாசிக்கிறேன். ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. இதே மாதிரியே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த குரூப் 4ல் நீங்கள் கண்டிப்பாக வேலை வாங்குறதுக்கு என்னோடய பங்கு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். சரியா? சரி, இதே மாதிரி நாளைக்கு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.